மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு இளம் வாலிப பிள்ளைங்க ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அட்டகாசத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுது. அப்படி தானே? உலகத்தை மறந்து, தன் நிலையை மறந்து, நான் தான் எல்லாத்துக்கும் அதிகாரிங்கிற மாதிரி செயல்படுறாங்க. சாத்தான் எளிதாக அவர்களை ஆட்கொண்டு விடுகிறதுனால குற்றங்களில் மாட்டிக்கொண்டு பிடிபடும்போது இவர்கள் அடையும் வெக்கத்துக்கு அளவே இல்லை. இதனால் சிலர் சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க பஸ்ஸில் போகும்போது எவ்வளோ ஒரு அட்டகாசம் இல்லை, மற்றவர்கள் சகிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க. இன்றைக்கி குரூப்பாக சேர்ந்துட்டாங்கன்னா குடிச்சிட்டு போதை மருந்துகளுக்கு அடிமையாகி அவர்கள் போடுகிற காரியங்கள்லாம் மற்றவர்கள் அவர்களை வெறுக்கும்படியாக செய்கிறது. அருமையானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பாருங்க, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலேயும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். யாருமே நான் தப்பு செய்ய போகிறேன்னு நினச்சி போய் தப்பில் மாட்டிக்கிறது இல்லை. சும்மா ஒரு பெக் அடிப்போன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கி நிறைய வாலிப பெண் பிள்ளைங்கள் கூட மதுவுக்கும் போதைக்கும் அசுத்தங்களுக்கும் தவறான உறவுகளுக்கும் அடிமைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது? இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் முன்னாலே நம்ம போய் நிற்க வேண்டும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னால், அருமையானவர்களே, நாம் எல்லாரும் ஒரு நாள் நிற்க வேண்டும். எப்படின்னா நீ நடந்துக்கோ, உன் மனம் போல வாழு, ஆனால் தேவனுடைய நியாயாசனத்தின் முன்னால் நீ நிற்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள் என்று வேத வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் பெற்றோருக்கு விரோதமாய் உன்னை வளர்த்து உன்னை ஆளாக்கி உனக்காக அவ்வளோ அன்பாய் காரியங்களை செய்கிற பெற்றோரை விட்டு தீய நண்பர்களோடு நீ போகிற வழி செம்மையாய் இருக்கிறதா என்று யோசித்து பார். வேத வசனம் சொல்கிறது, வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. சிருஷ்டிகரை நினைக்கணுமா? வாலிப பிராயத்தில், என்னுடைய 16வது வயதில், என்னுடைய வாலிப பிராயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எத்தனையோ சோதனைகள் பிரச்சனைகள் வரதான் செஞ்சது. ஆனால் இயேசு என்னோடு கூட இருந்தபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்தபடினாலே, எல்லா பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் உலக இன்பங்களுக்கு என்னை விலக்கி காத்து இன்றைக்கு வரைக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் தங்கள் வாலிபத்தையும் பலனையும் கர்த்தருக்காக அர்ப்பணிப்பார்களானால்
கர்த்தர் அவர்களை இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். குழுவாக நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள், ஊழியம் செய்ய ஆரம்பித்து பாருங்கள். சாத்தான் வலு இழந்து போவான். வாலிப பிள்ளைங்க, பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நீங்கள் யார் கையில் உள்ள அன்பு? சாத்தான் ஆகிய பலவான் கையில் உள்ள அம்பா இருக்கீங்களா? ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் அம்பாய் இருக்க விரும்புகிறீர்களா? அருமையானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆசீர்வாத இயக்கம் என்ற அந்த ஸ்தாபனத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டான்லி அவர்களும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமாக கல்லூரியிலே கூடி ஜெபித்தாங்க. அதன் விளைவாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இன்றைக்கு இருக்கிற அந்த பெரிய மிஷினரி ஸ்தாபனம். இன்றைக்கி அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை வாலிப பிள்ளைகள் தெரியுமா? எத்தனை பேர் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. தேசம் முழுவதும் மிஷினர்கள் அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே. அதே மாதிரி நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு என்ற ஸ்தாபனம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து எல்லா நூக்கன் காடலில் மிஷினர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் வாலிபர்களாய் சேர்ந்தவர்கள் ஜெபித்த அந்த ஜபந்தான். அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னையும் இன்னைக்கு ஆண்டவர் அப்படி மாற்ற விரும்புகிறார். விடுமுறை வேதாகம பள்ளி கூட அநேகர் சேர்ந்து ஜெபித்ததுனால வந்த விளைவு தான். ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகிறது. கிறிஸ்துவுக்காக நீங்கள் செய்கிறது மட்டும்தான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். வேத வசனம் சொல்கிறது, இள வயதும் வாலிபமும் மாயையே. இள வயதில் மாயை இப்படி டக்குன்னு போயிடும். இப்படி யோசித்து இப்படி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் வாலிபம் என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். வாலிபம் வேகமாய் கடந்து போயிடும். தேவனுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவ பயத்தோடு பரிசுத்தத்தோடு வாழ்வீர்களானால் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஐயோ என் ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ பயமாக இருக்குல்ல. காலேஜில் பாஸ் பண்ணிடுவேனா? எனக்கு வேலை கிடைக்குமா? என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது நினச்சாலே பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஜாலியாக இருக்குது, ஆனால் ஃப்யூச்சரை நினச்சா பயமாக இருக்குது. அப்படி தானே? ஆனால் தேவனுக்காக நீ தனியாய் நிற்க தீர்மானம் எடு. குழுவாய் இல்லாதபடி தேவனுக்காக தனியாக இருந்து செயல்படுவே. ஆனால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோசுவாங்கிற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் மோசேங்கிற தேவனுடைய ஊழியக்காரனுக்கு வேலைக்காரனாக இருந்தான். ஆனால் உண்மையும் உத்தமமான வேலைக்காரன். அமலேக்கியர் படையெடுத்து வந்தபோது மோசே சொன்னால் அவங்களை எடுத்து யுத்தம் பண்ண யோசுவாவை தான் அனுப்புகிறான். யோசுவா, நீ அவங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணு, நான் மலை மேலே போய் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்கிறேன். ஒரு ஊழியக்காரன் நம்பி காரியத்தை ஒப்பு கொடுக்கத்தக்க ஒரு உண்மையுள்ள வேலைக்காரனாய் இருந்தான். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க, மோசே 40 நாள் தண்ணி குடிக்காம அப்பம் சாப்பிடாம போய் அங்கே மேலே உட்காந்து ஆண்டவரோடு பேசுகிறான். தேவன் அவனோடு முகமுகமாய் பேசினாராம். ஆனால் நூனின் குமாரனாகி யோசுவா என்ற அவனுடைய வேலைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே மாட்டான். மோசே மலையில் போய் ஜெபிக்க போனால் இவன் அங்கேயே இருப்பான். இவன் கூட ஆண்டவர் ஒரு தடவை கூட பேசலைங்க. மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் போய் அங்கே ஊழியம் செய்தால் இவன் அங்கேயே இருப்பானா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்த யோசுவா, தேவ சமூகத்திலே தானும் விழுந்து கிடந்த யோசுவா. பாருங்க, கர்த்தர் அதனால தான் அவனை பயன்படுத்தினார். மோசே மறிக்கும் வேலை வந்தபோது மோசே கேட்டார், ஆண்டவரே, தேவனுடைய சபை இப்படி மேய்ப்பன் இல்லாத ஆட்டை போல போயிடக்கூடாதே. ஆண்டவரே இறங்குங்க, யாராவது ஒரு தலைவனை ஏற்படுத்துங்க. மோசே கூட யோசுவாவை நினைக்கவே இல்லை. ஆனால் யோசுவா தனியாய் ஆண்டவரை அமிதமாய் நேசித்தபடினாலே ஆண்டவர் சொன்னார். என்னாகமம் 27 அதிகாரம் 18 வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி,
ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்துக்கும் முன்பாக நிறுத்தி அவன் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படி உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்றார். பாருங்க, மோசையை நம்பி கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பினார். மோசையும் காலேபும் தான் நல்ல உத்தரவு கொண்டு வந்தாங்க, அந்த தேசத்துக்கு போகலாம், எளிதாய் சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்று. மோசே யுத்தத்துக்கு போன மனிதன். மோசே அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த மனிதன், தேவனுடைய ஆவியை பெற்றவன் என்று சொல்லி கர்த்தரே அவனை குறித்து சொல்லுகிறார். உனக்கு பிறகு இவனை தான் ஏற்படுத்த பாருப்பா, இவனை நீ என்ன செய்யி, அபிஷேகம் பண்ணு, இவனை உனக்கு பிறகு தலைவனாக ஏற்படுத்துன்னு சொல்கிறாரு. பாருங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளை தான் தேவன் தலைவராக ஏற்படுத்த முடியும். இதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படி தானே? தேவன் யோசுவாவுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? யோசுவா 1 அதிகாரம் 7-8 வசனங்கள், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பாருங்க, வேதத்தை தியானித்து அதன்படி நடந்தால் யோசுவா மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆண்டவர் சொன்ன வார்த்தையே யோசுவா அப்படியே கேட்டார். ஜப வீரனாய் விளங்கினது மாத்திரமல்ல, தேவனுடைய கற்பனையின்படியே நியாயப்பிரமாணத்தை நேசித்து அவருடைய கற்பனைகளின்படி செய்ததுனால தான் மோசைக்காவது நிறைய இடத்துல தோல்விங்க. இந்த யோசுவாவுக்கு ஒரே ஒரு இடம் ஆயி பட்டணத்தில் தான் தோல்வி, அதுவும் ஆகான் செய்த பாவத்தினால. மற்றபடி யோசுவா 31 ராஜாக்களையும் முறியடித்து முழு கானான் தேசத்தையும் சுதந்தரித்தார். ஹல்லேலூயா! ஒரு வாலிபன் தேவனுக்காக நின்றபடினாலே இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் நடத்துகிற ஒரு தலைவனாக கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியுள்ள மகனாக, வெற்றியுள்ள மகளாக, அநேகருக்கு ஆசீர்வாதமுள்ள மகளாக வழங்க வேண்டுமானால் இன்னைக்கு நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவருக்காக உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன சுவிசேஷ பணிகளை செய், கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான ஜப நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிமார் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அவர்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற மகனாக, ஜெபிக்கிற மகளாக, வேதத்தை வாசித்து அதை நேசிக்கிற பிள்ளைகளாக, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. யோசுவாவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தான், அவன் வாழ்க்கையெல்லாம் வெற்றியுள்ள வாழ்க்கையாய் இருந்ததப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்விலே ஜெயிக்க, பெரிய தலைவர்களாக உயர உம்முடைய வேத புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. அப்பா, அவங்க கண்ணீரை துடைப்பீராக. குழந்தை இல்லாத பிரச்சனையை மாற்றி போட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தையை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனைகள் மறையட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் விலகி ஆண்டவரே, ஏற்ற துணையை கட்டளையிட்டு தருவீராக. நல்லதொரு வேலைக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை தருவீராக. குடும்பத்தில் சமாதானத்தை தாங்கப்பா. அவங்க பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காய் ஜெபிக்கிற பெற்றோருக்கு ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.